அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் முதல் உரையாக டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் முகமது ஜுபைர் எம்ஏசி அவர்கள் நபி வழியே நம் வழி என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் இரட்சகனாகிய வல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமா. மாபெரும் கிருபையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த உத்தம அஸ்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மார்க்க சொற்பொழிவை செவியேற்று அதன் மூலமாக நன்மை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் அவர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் இயன்றளவு இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிற அத்துணை நல்ல முஸ்லீம்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்து மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, மா ஹலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைத்திருப்பதாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே பறைசாற்றுவதற்காகவும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருமிருந்து ஒரு நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தன் புறத்திலிருந்த வகியை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வைத்தான். தங்களால் இயன்றளவு இறைவன் புறத்திலிருந்து வந்த வகியை மக்கள் மத்தியில் நபிமார்கள் மிக கடுமையான முயற்சியோடு அந்த பணியை செய்து வந்தார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான வகி என்கிற பேச்செல்லாம் இல்லை. ஒரே கொள்கை, ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கையை பறைசாற்றுவது தான் எல்லா நபிமார்களுடைய வேலையாகவும் இருந்தது. கூடுதலாக அந்தந்த நபிக்கு சில சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி இருப்பான். அதையும் அந்த மக்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிக்கும் சில நேரங்களில் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, சில நபிக்கு வேதங்கள் வழங்கப்படவில்லை. அவ்வாறு நமக்கு வழங்கப்பட்ட வேதம்தான் இந்த திருமறை குர்ஆன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் சட்டங்களை பேசுவான், சில நேரங்களில் வரலாறுகளை பேசுவான். ஆனால் அதிகமாக குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக இந்த ஷிர்க்குக்கு எதிரான கொள்கையைத்தான் குர்ஆனில் அதிகமாக பேசியிருப்பான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஓரிரு கொள்கையை மக்கள் மத்தியில் இந்த தூதர் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அதை ஒரு லைனில் முடித்திராம சில உதாரணங்களை கூறுவான். சில நேரங்களில் இதற்கு முன்பு அழிந்தவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறுவான். சில நேரங்களில் இன்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறைவனை வணங்காமல் இருந்தவர்களுக்கு நடந்தது என்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்லுவான். இப்படி குர்ஆனில் நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு இடம் வரலாறுகளாக இருந்தால் முழுக்க இறை கொள்கையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக பறைசாற்றுகிறான். என்ன தெரிய வருகிறது? ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான வேலை ரெண்டே விஷயம். அது என்ன விஷயம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல இடங்களில் பார்க்கிறோம், அத்தீஉல்லாஹ வர் ரசூல் அல்லது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் பின்பற்றணும், அல்லாஹ்வினுடைய தூதரையும் பின்பற்றணும். சில நேரங்களில் குர்ஆன் அல்லாஹ் இரண்டாக பேசுவான். உதாரணத்திற்கு அகீமுஸ் ஸலாத்த வ ஸகா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள்.
அதே போன்று எனக்கு நன்றி செலுத்துங்கள், பெற்றவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு கான்செப்டில் தான் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இயங்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கூடுதலாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யார் அல்லாஹ்வை விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றி தூதரையும் பின்பற்றணும். இப்படி தூதரை நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்கிற ஒரு ஓரிரை கொள்கையினுடைய அடிப்படை அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சார்ந்து பேசுகிறார்கள். மன் அத்தாஅனி, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ, யார் எனக்கு கட்டுப்படுகிறார்களோ, ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். வமன் யஅஸினி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, ஃபக்கத் அஸல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வை வணங்கிவிட்டு தூதரை பின்பற்றாமல் இருந்தாலும் நரகம், தூதரை பின்பற்றிவிட்டு கலப்படமான கொள்கையிலிருந்து சிறுக்கு வைத்தாலும் நரகம். ரெண்டையும் சரிசமமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வையும் பின்பற்றணும், தூதரையும் பின்பற்றணும். இதைத்தான் அடிப்படையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் புகட்டுகிறான். இப்போ இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த கொள்கை எல்லா முஸ்லீம்களுக்குமே தெரியும். தெரியாதவங்க யாருமே கிடையாது. இதுக்கு போட்டு ஒரு மைக்கை போட்டு போடியத்தை போட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு, விசாடி எஞ்சி போயிடுவோமா, நமக்கு தெரியாதையா பேச போகிறார் என்கின்ற அளவிற்கு எல்லா மீன்களுக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே பின்பற்றுகிறோமா என்பது தான் யாருக்கும் தெரியாது. பார்ப்பதற்கு தக்காளியை போன்று இருக்கும். இது ஆப்பிள் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடியும். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு சிவப்பாக இருக்கிறதே, பார்ப்பதற்கு ஒரு நல்ல தோற்றம் இருக்கிறதே, இது ஆப்பிளாகத்தான் இருக்குமோ என்று நாம் நினைப்போம். உண்மையில் பார்த்தால் அது தக்காளி. அதே போன்றுதான் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அமல்களை போன்றே தெரியும். நாம் செய்கின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்றே தெரியும். ஆனால் உள்ளே ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதை அல்லாஹும் சொல்லியிருக்க மாட்டான், நபியல்லாஹும் சொல்லியிருக்க மாட்டார்கள். முதல் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தௌஹீத் கொள்கை என்றால் என்ன? நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத் புரிதாக வந்து விட்டது. தௌஹீத் ஜமாத், தௌஹீத் ஜமாத் என்றாலே மார்க்கத்திலேயே புதுமையான ஒரு பிதஅத்தான ஜமாத் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. தௌஹீத் என்றால் என்ன? வஹத என்று அரபியிலே மொழிக்கப்படும் ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள்தான் தௌஹீத். அந்த தௌஹீத் கொள்கையை தான் எல்லா முஃமினும் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதில் அல்லாஹ்விற்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கோ ஏதோ ஒரு இடத்தில் அவர் இடம் கொடுத்து விட்டால் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குற்றம் பிடிப்பான். அதன் மூலமாக நமக்கு தீமைகளை எழுதுவான். அதன் மூலமாக நாளை மறுமையில் நரகத்தை தருவான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டாலே தௌஹீத்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்பதற்கு நம்ம தயாராயிரும். ஜமாத் என்பதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். தௌஹீத் கொள்கை என்றால் என்ன, என்ன பறைசாற்றுகிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். 30 வருடமாக இந்த கொள்கை மக்கள் மத்தியில் நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? ஒரு பாமரனுக்கு கூட மார்க்க அறிவை புகுத்த வேண்டும் என்கிற சிந்தனை நிறைய பெற்றவர்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? ஒரு பாமரன் கூட ஒரு குர்ஆன் வசனத்தை அவன் செவிமடுக்கிற பொழுது, ஒரு ஹதீஸை செவிமடுக்கிற பொழுது, உண்மையில் இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதா என்கிற சிந்தனையை தூண்டி விட்டதா இல்லையா? நாம் நினைப்பதை போன்று இது 30 வருடமாக மட்டும் நடந்து கொண்டிருப்பதல்ல. இதற்கு முன்னரும் நடந்தது வேறு ஒரு அமைப்பின் பெயரில். நாம் உருவாகுவதற்கு முன்னாலும் அல்லாஹ் பறைசாற்றினான். அதற்கு முன்னால் நபிமார்களை வைத்து பறைசாற்றினான். இந்த ஜமாத் அழிந்தாலும் இந்த கொள்கையை வைத்து அதற்கப்புறமும் அல்லாஹ் பறைசாற்றுவான். இந்த கான்செப்டை உள்ளத்தில் நம்ம ஏந்தணும். முதல்ல இதை ஏந்தி கொண்டாலே என்ன சொல்ல வருகிறார்கள், எதற்காக இவ்வளவு மீட்டிங்கு, எதற்காக மைக்குகள், எதற்காக ஸ்பீக்கர்கள், எதற்காக கிளைகள், எதற்காக மர்கஸ்கள், எல்லாவற்றுக்கும் தெளிவு கிடைத்தரும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இத்துணை வருட காலமாக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு முன்னால் நடக்கிறது. மார்க்கம் என்கிற பெயரிலே
பாமர மக்களை ஆலிம்கள் உட்பட எல்லாவற்றும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆலிம்களையும் குறை சொல்ல முடியாது. சிலர் நிர்பந்தத்தினால் அவருடைய வாழ்க்கையில உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளலாம். சில பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுகிற பொழுது அந்த அமைப்பினுடைய இமாமே சொல்லுவார், எல்லாம் தெரியும், சொன்னா என்னுடைய பொழப்பு என்ன ஆகிறது, நேரடியாக பார்த்திருக்கிறோம். அப்ப என்ன நாம் விலகிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மக்களிடத்தில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் எல்லா சிரமத்தையும் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள். அது மார்க்கத்தில் இல்லை. அதை தான் ஒவ்வொரு மேடைகளையும் நாம் பறைசாற்றி வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் அதாஅனி, என்னை யார் கட்டுப்படுகிறார்களோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும்? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய தாய் தகப்பனை விட, அவனுடைய உறவினர்களை விட, அவனுடைய நண்பர்களை விட, அவனுடைய குடும்பங்களை விட, எல்லாரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் மிகவும் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர் நேசத்திற்குரியதாக இருக்கிற வரைக்கும் ஒரு முஃமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறது? நபிகள் நாயகம் அவர்களை நாம் பார்த்ததில்லை, அவர்களோடு பழகியதில்லை, அவர்களோடு உரையாடியதில்லை. அவருடைய வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது, அவர்களை பற்றி படிக்கிறோம், அவர்களை பற்றி பேசுகிறோம், அவருடைய குணநலங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி நேசிப்பது? இங்குதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறது. அதுதான் நபிகளாரை உண்மையான நேசிக்கக்கூடிய ஒரு நேசம். ஆனால் இந்த நபிக்கு கட்டுப்படுகிறது என்கிற அந்த தருணத்திலிருந்து பல படிக்கு கீழே இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் மாறிவிட்டதை பார்க்கிறோம். பிறப்பிலிருந்து நாம் வருவோம். எத்துணை பிதஅத்துகள் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே என்ன செய்வார்கள்? குழந்தையினுடைய காதுல பாங்கு சொல்லுவாங்க. பாங் என்பது எதற்காக? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்தது? ஏன் நபிக்கே இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை பிறந்தது. ரசூலுல்லாஹ் காதிலே பாங்கு ஓதினார்களா? அல்லது சஹாபாக்களை பாங்கு ஓத சொல்ல சொன்னார்களா? அல்லது பாங்கு ஓதும்படி உத்தரவிட்டார்களா? எதுவும் இல்லை. குழந்தை பிறந்த உடனே அவனுடைய காதிலே பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பிதஅத்தான காரியத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உருவாக்கி விட்டார்கள். அது என்ன நடக்கிறது? எங்கிருந்தோ ஏதோ ஒரு பள்ளியிலிருந்தோ ஒரு ஆலிமை கூட்டு வந்து அவருடைய காதில் பாங்கு சொல்லிட்டு போறார். செய்கிறவர்களுக்கும் தவறு என்று தெரியல, அந்த தவறை தெரிந்தவரும் இது தவறு என்று உணர்த்தலை என்றால் இது மக்கள் மத்தியில் தவறு என்று எப்படி தெரியும்? நாம் உண்மையிலேயே மார்க்கத்தை பற்றி தெரிகின்ற பொழுது கண் விழிப்போடு இருக்கணும். ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கோ ஒரு பழ மார்க்கெட்டுக்கோ அல்லது ட்ரெஸ் எடுக்கவோ நம்ம போகிறோன்னு வைங்க, உடனடியாக எல்லா பொருட்களையும் நாம் வாங்கிவிட மாட்டோம். ஒரு 2 கடை ஏறி இறங்குவோம், ஒரு 4 கடை ஏறி இறங்கி விசாரிப்போம். இல்லை இது சரியில்லை, இங்கே ரேட்டு கம்மி, அங்கே ரேட்டு கூட, எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து எங்கு கம்மியாக இருக்கிறதோ எங்கு நன்றாக இருக்கிறதோ அங்கே தானே போய் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சாதாரண உலக விஷயம். சாப்பிட்டால் முடிந்துவிடும், உடுத்தினால் கிழிந்துவிடும். அதற்கே இவ்வளவு ஆய்வுகள் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்காகத்தான் உங்களை நான் படைக்கவே செய்திருக்கிறேன். காலையில் எழுந்துகிறோம், நம்முடைய சுய தேவையை நிறைவு செய்கிறோம். ஆண்களாக இருந்தால் வேலைக்கு செல்லுகிறோம், சாப்பிடுகிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், வருகிறோம், தூங்குகிறோம். இதுவா வாழ்க்கை? பெண்களாக இருந்தால் வீட்டிற்கு வேலை செய்கிறோம், சீரியலை பார்க்கிறோம், சினிமாக்களை பார்க்கிறோம், அப்படியே நாட்கள் கிடக்கிறது. ஒரு முஃமின் எப்படி வாழணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? மார்க்க உறுதியில் எந்த அளவிற்கு இருந்தார்கள்? அதில் ஒரு சிறிய அளவாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து முயற்சி செய்து ஆரம்பித்தாலே மார்க்கத்தை பற்றியான தெளிவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போறோம்னா அந்த விஷயம் சம்பந்தமாக நமக்கு தெரியணும். இது உண்மை, இது பொய், அப்பொழுதுதான் நம்மளால் அதை பறைசாற்ற முடியும். அதே நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் நம்மை யார் வேணாலும் முட்டாளாக்கிட்டு போயிடலாம். அப்படித்தான் நிறைய பித்அத்துகள் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே உருவெடுத்து விட்டது. குழந்தை பிறந்த உடனேயே பாங்கு சொல்லுகிறார்கள்.
இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நீங்கள் நவீனவாதிகள், குர்ஆன் ஹதீஸை பேசுகிறீர்கள் என்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோ, அந்த அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 73 கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழரும் எதில் இருக்கிறார்களோ அந்த கூட்டம் தான். நீங்க பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற கூட்டம்னு சொன்னாங்களா? இல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லல, மாறா வேற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மேடை ஏறி பேசுகிறார். எப்படியாவது மக்களுக்கு தெளிவு கிடைக்காமல் அவர்களை குழப்பிவிட வேண்டும் என்று ஒரு பக்கம் அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கணும்? எப்படியாவது அந்த தெளிவை நான் பெற வேண்டும் என்று நினைக்கணும். உலகத்திற்காக எவ்வளவோ விஷயங்களுக்கு பாடுபடக்கூடிய நாம் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பாடுபடுகிறோமா? இறைவனுக்காக சிறு தியாகம் செய்கிறோமா? இதனுடைய விளைவுதான் நிறைய அனாச்சாரியமான காரியங்களும் நன்மைகளாக இன்றைக்கு நமக்கு மத்தியிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறந்தாச்சு, காதில் பாங்கு சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சா? அதோட இல்லை, பெயர் சூட்டும் விழா இன்றைக்கும் நடக்கிறதா இல்லையா? அவனே வறுமையில் குழந்தையை பெற்றெடுத்திருப்பான், அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற விழா. பெயர் சூட்டுகிற விழா எப்படி? உறவினர்களோடு முடிக்க மாட்டான், அவன் இருக்கிற பகுதி, அதற்கு பிறகு உள்ள பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு அவனுக்கு பெயர் சுட்டணும். மார்க் அடிப்படையில் யோசித்து பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யார் அவர்கள்? நபிகள் நாயகமுடைய பிள்ளை. ரசூலுல்லாஹ் அந்த ஃபாத்திமா என்கிற பெயரை வைப்பதற்காக கூட்டம் கூட்டினார்களா? சரி, அதை விடுங்க. அந்த நபித்துவத்திற்கு முன்னாடி என்று அவர்கள் சமாளித்தால் நபிகளாருடைய மகன் பிறந்தார்கள், இப்ராஹிம். ரசூலுல்லாஹ் பெயர் சுட்டினார்கள். எத்துணை நபர்களை கூப்பிட்டார்கள், எத்துணை நபர்களுக்கு விருந்து போட்டார்கள், எத்துணை அனாச்சாரியமான காரியங்கள் செய்தார்கள், ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை பிறக்குது, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், மாலிக் அல்லது வேற ஏதோ ஒரு பெயர் வைப்பதே எதற்காக? எல்லா மனிதன் மனிதன் கூப்பிட முடியாது, அவனை அடையாளம் காட்டணும், அப்போ அவனுக்குன்னு ஒரு பெயர் கொடுக்கணும், அதனால தான் பெயரே வைக்கிறோம். அந்த பெயரில் பெயர் சூட்டுதல் விழா இது மார்க்கம் சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி அதோடு நிப்பாட்டுறாங்களா? இல்லை, கிடைத்து விட்டது சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லாவற்றிற்கும் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் எது கிடைத்தாலும் ஃபாத்திஹா ஓதுதல். யோசித்து பாருங்கள், ஃபாத்திஹானா என்ன? ஒரு அல்ஹம்து சூரா. தொழுகையில் ஓதுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு நோய் நலம் நல்லா ஆக வேண்டும் என்றால் நாம் ஓதிக்கொள்ளலாம், ஆனால் அதை ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள். எதற்கெடுத்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா பெயர் சூட்டுகிற இடத்தில் சுற்றி நின்று கொண்டு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டிவிட்டு ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக அல்லது நபித்தோழர்கள் செய்ததற்கு நபிகள் நாயகம் அங்கீகாரம் கொடுத்ததாக ஏதேனும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் பெற்றெடுக்கிறார்கள். என்ன நேர்ச்சை செய்தாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நேர்ச்சை செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெண் குழந்தையை தான் கொடுக்கிறான். அந்த சம்பவம் வருகிறது, இன்னி வதாத்துஹா உன்சா, நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வை நன்கறிந்தவன் என்று சொல்லிவிட்டு பிமா வதாத் வலைஸ திக்ரகல் உன்சா, ஆணை போன்று பெண் இல்லை என்று ஒரு அதிர்ச்சியில் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்கிறார்கள், வஇன்னி சம்மைதுஹா மரியம், நான் என் பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்கள் இறை தூதர். அந்த சபையில் இருக்கிறார்கள், அந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களிலேயே கண்ணியமிக்க மனிதராக இருக்கிறார்கள். ஜக்கரியாவிடத்தில் போய் கேட்போம், ஜக்கரியாவை வைத்து கூட்டம் கூட்டுவோம், ஜக்கரியா வைத்து பெயர் சுட்ட சொல்வோம், ஏதேனும் ஒரு செய்தி இருக்கிறதா? ஒரு நபியிட்டே தகவல் சொல்லாமல் என் பிள்ளை பிறந்து விட்டது, நான் மரியம் என்று பெயர் சுட்டுகிறேன் என்று அவர் தாயார் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறானே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
பேர் சூட்டுதல் விழா என்பது இஸ்லாத்திற்கு அதற்கும் சம்பந்தமே கிடையாது. அதோடு முடிந்ததா? அப்படியே வருகிறார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் வயதிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி. அது என்ன செய்கிறாங்க? ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பக்குவத்தை அடைகிற பொழுது அவர் ஒரு குடும்ப தலைவியாகிற பொறுப்பை கையில் எடுக்கிறார். இதற்குண்டான சோர்ஸை அடைந்து விட்டார் என்பதற்குண்டான அடையாளம் தான் அது. அதை போய் ஊர் முழுக்க சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. உண்மையாதானே? இதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இப்படி ஒரு பெண் இருக்குன்னு தெரிஞ்சாதான் மாப்பிள்ளை தேடி வருவாங்க. எத்தனை பெண் அப்படி மாப்பிள்ளை தேடி வந்தா? அந்த ஃபங்க்ஷன் வச்சோமே அதற்கு சாப்பிட வந்திருப்பான். சாப்பிட்டு முடித்து போனதற்கு பிறகு எத்தனை மணமகன்கள் அந்த மணமகளை தேடி வந்தார்கள்? இல்லை. ஆனால் ஆழமாய் சிந்தித்து பார்த்தால் இது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரமே இல்லை. பிற மத கலாச்சாரத்தை எடுத்து நாமும் பின்பற்றி இதற்கு இன்றைக்கும் நாம் கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய முஸ்லீம்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் செய்கிறீங்களே, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலங்காலமாக செஞ்சுட்டு வந்துட்டோம் ஒரு பதில். ஐயோ எங்கள் மாமியா விடமாட்டா ரெண்டாவது பதில். என்னத்தை சொல்ல, அந்த லட்டு எடுத்து அவர்கிட்ட கொடுங்க இப்படி ஒரு பதில். எல்லாம் தெரியும், தெரிந்தும் அதிலிருந்து விலக மறுக்கிறோமே, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். நாம் ஒன்றை நினைத்து பார்க்கணும். நபிகள் நாயகம் நிற்கிறார்கள், அங்கே போகாதீங்கன்றாங்க. சொல்ல ஓரமாக உட்காருங்க, நான் போயிட்டு வரேன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. அதற்கு ஈடானது தான் நபிகள் நாயகம் சொல்லாததை நாம் செய்வது. பிற மத கலாச்சாரத்தை அப்படி எடுத்து நாம் பின்பற்றுகிறோம். அதற்கு ஒரு விழா கொண்டாடி அதற்கு என்னென்ன ஒரு சீர்கெட்டான செயல்களை செய்யணுமோ அனைத்தையும் செய்கிறார்கள். இதற்கும் குர்ஆன் ஹதீஸை பேசுவோம். எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுக்கு அல்லது சஹாபிய பெண்மணிகள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறதா? இல்லை. இதோடு முடிந்து விட்டதா? அப்படியே பிறக்கிறது. குழந்தை பிறந்திலிருந்தே நாம் வருவோம். கொஞ்சம் வயதுக்கு வந்த உடனேயே திருமணத்தில் தான் என்ன சொன்னாலும் மக்களிடத்தில் அந்த செவி இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். முதலாவது வரதட்சணையினுடைய கொடுமைகளை பற்றி பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்யாலும் ஓயாது போல அந்த அளவிற்கு இருக்கிறது. இன்னைக்கு வரதட்சணை எப்படிமா வந்துருச்சு? மாப்பிள்ளை வீட்டு சைடு, நாங்களாம் வரதட்சணை வாங்க மாட்டோம், நீங்களாம் 50 லட்சம் கொடுத்தா சரி. நாங்களாம் வரதட்சணை வாங்க மாட்டோம், எங்கள் வீட்டு பின்னாடி காரை நிப்பாட்டிடுங்க. நாங்களாம் வரதட்சணை கேட்க மாட்டோம், பொண்ணு பேரில் இடம் இருக்காமே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிரிப்பு. அலையன்ஸ் பார்க்கும்போதே பாருங்க, ஒரு பெண்ணை தேர்வு செய்வதில் கூட சொத்துள்ளவளாக தேர்வு செய்கிற மணமகனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த வரதட்சணையினுடைய கொடுமையால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்தது என்பதை கண்ணுக்கு எதிராக பார்த்து கொண்டிருந்தோம், இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலெல்லாம் வெளிப்படையாக நடந்தது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். இன்று மறைமுகமாக நடக்கின்றது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அன்றைய காலத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே ஒரு ஓரமாக சின்ன பெட்டி செய்தியாக போட்டிருப்பாங்க. வரதட்சணையினுடைய கொடுமையால் தகப்பன் சாவு, தகப்பன் இறந்து விட்டார், தாய் இறந்து விட்டார்கள். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? கடன் கேட்டு அலைஞ்சிருப்பான், வட்டி கேட்டு அலைஞ்சிருப்பான். கடைசியில் நீங்கள் கொடுக்குற வரதட்சணை பத்தலைன்னு சொல்லி கொமரை முடிக்க முடியலையே, என் கொமரை எப்படி கரையேற்றுவேன் என்கிற சிந்தனைகளை தற்கொலை பண்ணிடுவான். குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லார். பெண்களுக்கு அவருடைய மனக்கொடைகளை கட்டாயமாக நீங்கள் கொடுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், மணமகன் தான் மணமகளுக்கு கொடைகளை கொடுக்க வேண்டும். ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு 1/4 கிலோ தோரம் பருப்பு கொடுங்கன்னு வாங்கிட்டு 1/4 கிலோ தோரம் பருப்புக்கு நீ காசு கொடுனா மளிகை கடைக்காரன் கையில் இருக்கிற தூக்கி அடிக்க மாட்டான். ஒரு பெண்ணை நாம் மனம் முடித்து நம்முடைய வீட்டிற்கு கூட்டு வருகிறோம் என்றால் நியாயப்படி நாம் தான் அந்த மனக்கொடைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு இலகுவான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இப்போ இதிலிருந்தும் தீர்வில்லை. இதோடு முடிந்து விட்டதா? கல்யாணம் பேசுவதற்காக பூ வைப்பது, பூ பெய்தல் விழா. பூ வைப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பெரிய படையை பதிரு போர்க்களம் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க.
இங்கே பொண்ணு வீட்டுக்காரவங்கள ஒரு 15 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒரு 50 பேர். என்ன செய்வாங்க? இத்தனை பேரும் போய் பல ஆயிரம் ரூபா செலவழித்து 10 ரூபாய்க்கு பூ வாங்கி தலையில் வச்சுட்டு வருவாங்க. என்ன பேசியிருப்பாங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பொண்ணை காட்டுங்க, ஃபோட்டோவில் பார்த்துட்டீங்களா? அப்புறம் எதுக்குடா வந்தீங்க? வந்தால் பொண்ணை காட்ட மாட்டீங்கன்னு மாப்பிள்ளைக்கு வெறி, மாப்பிள்ளையை காட்ட மாட்டீங்கன்னு பொண்ணுக்கு வெறி. கடைசியில் என்ன? ஃபோட்டோவில் பார்த்தீர்கள், இது ஒரு சடங்கு. இப்படி நடக்குதா இல்லையா? நிதர்சனத்தை யோசித்து பாருங்கள். இதற்கென்று ஒரு விழா அமைத்து இதற்கு இவ்வளவு செலவு செய்து நம்முடைய செலவினங்களை வீணாக்குகிறோமே, இப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் திருமணம் எப்படி நடக்கும்னா, ஒரு பெண்ணை பார்த்து பேசின உடனே உடனடியாக திருமணம், ரொம்பலாம் தாமதப்படுத்த மாட்டாங்க. ஃபோனில் பேசலாம், நேரில் போகுவது தவறு கிடையாது, நேரிலே சென்று பெண்ணை பார்த்து தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அது ஒரு நிகழ்ச்சியாக வைத்து தலையிலே பூவை வைத்து அவர்களுக்கு ஸ்கார்பை அணிவித்து இப்படியெல்லாம் செய்கிற பிதஅத்துகளை இன்றைக்கு நம்முடைய சமூகம் செய்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மல்லிப்பூ இருந்துச்சா? அப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை எடுத்து நாம் பின்பற்றி அதை ஒரு நன்மை என்று நாம் செய்கிறோம் என்றால் இது ஒரு பிதஅத் இல்லையா? இதோடு முடியாது, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குன்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதில் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்துக்குள்ளே 2 மோதிரத்தை போட்டு, நான் சொல்வதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்வது, ஒரு குடத்துக்குள்ளே மோதிரத்தை போட்டு மணமகனும் மணமகளும் கையை உள்ளே விட்டு மோதிரத்தை எடுப்பது. சும்மா வெறுமனே பேசுவதற்காக அல்ல, நேரடியாக பார்த்து அதை நாம் எதிர்த்திருக்கிறோம். குடத்தை மாப்பிள்ளை தலையில் வைக்கிறாங்க, தூக்கி சுற்றுறாரு, பொண்ணை சுற்றுறாரு, கல்யாணம் வரையும் சுற்றுவார், கல்யாணக்கு அப்புறம் அவர் எங்கே இருப்பார்னே தெரியாது. இப்போ இப்படி நலுங்கு என்கிற பேரில் அது ஒரு பிதஅத். நீங்கள் மனப்பூர்வமாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சமீபத்தில் கூட மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கேள்விப்பட்டோம். ஹாஜியார் அவர் பேர், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறார். ஏன்? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என் பிள்ளை மருதாணி வைக்கிறத எல்லாரும் வந்து பாருங்க, அதான் அர்த்தம். அது நாளைக்கு திருமணம் என்பதால் இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், அதற்கு ஒரு மகாலை பிடித்து அதற்கு அத்துணை வாடகைகள் கொடுத்து அதே ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடி அங்கும் ஃபாத்திஹா. நம்ம எங்கே விட மாட்டான், வாய்ப்பு கிடைச்சா பூந்துடணும்ல. எல்லா இடத்திலும் ஃபாத்திஹா ஓதப்படுகிறது, எல்லா இடத்திலும் பிதஅத்துகள் நடைபெறுகிறது. அதை கண்டும் காணாமல் போகின்ற ஆலிம்களும் இருக்கிறார்கள், அதை தெரிந்தும் தெரியாததை போன்று நடிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். இது தேவையா? யோசிச்சு பாருங்க. 50 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருப்பான் திருமணத்துக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதுகளுக்கு கூட நாளை மறுமை நாளில் கடன் இருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஷஹீதுகள் யாருங்க? நம்மை போன்ற ஃபஜ்ரை எந்திரித்து தொழுத தியாகிகள் அல்ல. ஏன்னா அதுவே இன்னைக்கு தியாகம்ல. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு 2 ரக்காய் தொழுவது என்பது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகம். அவ்வளோ பெரிய தியாகிசலி தெரியுமா? அவ்வளவு கோல்டு கிளைமேட்டு, நான் ஃபஜர் தொழுகிறேன், அப்படி பேசுகிற மக்கள் நாம். ஷஹீதுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இருப்பதிலேயே சிறந்த அமல், உயிரை விட ஒரு மனிதனுக்கு எது பெரியதாக இருக்கும்? அதையே அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கிற ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவருக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் நாளையில் மறுமையில் மன்னிக்க மாட்டார். இப்போ நம்ம கடன் வாங்கி திருமணம் செய்கிறோமே, அந்த கடனை அடைப்பதற்குள்ள நாம் படுகிற பாடு, அந்த சுமை நம்முடைய பிள்ளை மேலே வைத்தால் அந்த பிள்ளை படுகிற பாடு, அங்கும் இங்குமாக வீடு காலி பண்ணி ஓடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்படி சிரமப்பட்டு திருமணம் செய்ய மார்க்கம் சொல்லுதா? யோசிச்சு பாருங்க. அந்த கல்யாணத்திலேயே எல்லா அனாச்சாரங்களும் உள்ள வந்துடும். பத்திரிக்கைன்னு ஒன்று அடிப்பாங்க. ஹிஜ்ரி 1436ஆம் ஆண்டில் நபிகள் நாயகனுடைய பரக்கத்தால் முபாரக்கான வேலைகள், அந்த முபாரக் யாருன்னே தெரியல நமக்கு. என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம்? ஒரு காலத்திலே அதை நம்பிக்கொண்டிருந்தார்கள், அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள், மார்க்க அறிவு கிடைத்தது. இன்றைக்கும் அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். எப்படி தெரியுமா? யசுப்புத்தஹர வ அனத்தஹர்,
நானோ காலமாக இருக்கிறேன், அவன் காலத்தை ஏசுகிறான். பூனை குறுக்க போயிருச்சு, வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம். நாய் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம். குடிக்கும் போது கை தவறி கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துடும். போச்சு, கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம மண்டை உடைய போகுது. எவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஒருத்தன் இருமுவான், உன்னை எவன நினைக்கிறான்டா. படிக்கட்டில் இறங்கும்போது வலிக்கு விழுந்துடும், முதுகில் அடிபட்டுருச்சு. முதலையே சொன்னேன் இப்படி வர வேணாம்னு, ஒரு மகரிபுக்கு அப்புறம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. எல்லா காரியத்திலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோமே, உண்மையில் அப்படி இருக்கிறதா? கேலண்டரில் இந்தந்த நேரத்தில் நல்ல நேரம் என்று போட்டிருக்கிறாங்க. குழந்தை பிறப்பது அற்புதமா, மகிழ்ச்சியா அல்லது துன்பமா? மகிழ்ச்சி. ஆய்வறிக்கை சொல்லுகிறது, இத்தனை ஆயிரம் குழந்தைகள் ஒரு பக்கம் பிறந்து கொண்டிருக்க, இத்தனை ஆயிரம் குழந்தைகள் இங்கே இறந்து கொண்டிருக்கிறது. அப்போ எது நல்ல நேரம், எது கெட்ட நேரம்? நான் மேடை ஏறி பேசுகிறேன், திடீர்னு மேடை இழிஞ்சு விழுந்துருச்சு, போச்சு, கெட்ட நேரம், ஓடிடலாமா? இதெல்லாம் மேடை செட்டப்பு சரியாமல் இருந்திருக்கலாம் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர காலத்தினுடைய விளைவோ என்று நாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தை பற்றி இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், வதில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். துன்பங்களை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்படித்தான் மக்கள் மத்தியில் நாம் சுழலச் செய்வோம் என்று சொல்லுகிறான். ஒருவருக்கு முழுக்க முழுக்க இன்பம் இருந்து விடாது, ஒருவருக்கு முழுக்க முழுக்க துன்பம் இருந்து விடாது. ஒருவன் இன்பத்தை அடைகிற பொழுது அல்லாஹ் சில நேரங்களில் துன்பத்தையும், ஒருவன் துன்பத்தை அடைகிற பொழுது சில நேரங்களில் இன்பத்தையும் அல்லாஹ் தரதான் செய்வான். இப்படித்தான் ஒரு வாழ்க்கையினுடைய செட்டப் இருக்கிறது. இதை புரியாமல் பூனை குறுக்க வந்தது, கழுதை கிடைத்தது, நாய் குறுக்கே வந்தது, கண்ணாடி கீழே விழுந்தது, தலை சீவும் பொழுது சீப்பிலே முடி வந்தது என்றெல்லாம் நாம் சகுனம் பார்த்தால், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தால் அதை நாம் அல்லாஹ்வை குறைபடுத்துகிறோம் என்று அர்த்தமாகும். யோசித்து பாருங்க, போர்க்களம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் போகக்கூடிய இடம், அப்படி தானே? அது நல்ல நேரம் யாராவது சொல்லுவோமா? நம்ம யோசிக்கிற லாஜிக்கில். ஆனால் ரசூல்லா நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மக்களை எல்லாம் முன்பே செல்ல சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பின்பு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டாங்க. மகிழ்ச்சி. போர்க்களத்துக்கு போகிறோம், மிகப்பெரிய ஒரு கெட்ட சகனம், நாம் எதையும் செய்யக்கூடாது என்று ரசூல்லா நினைத்தார்களா? எல்லாம் அல்லாஹ்வுடைய விதி, அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கிறது, நாம் இருப்பும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களா? இதை புரிந்து கொள்ளாத நாம் முபாரக்கான வேலையில் என்று போட ஆரம்பிப்பதிலிருந்து எல்லாவற்றுக்கும் அப்படியே பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். அந்த நிக்கா நடக்கக்கூடிய நேரம் கூட 10 to 11, 11 to 12, 12 ஒன்றாயிருச்சுன்னா கருகமணின்னு ஒன்று போடுவாங்க, அது இன்னும் கருகி போயிடும். ஏன் கெட்ட நேரம் ஆயிரும்ல? கருகமணி இஸ்லாத்தில் இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மணமகளை திருமணம் முடிப்பதற்கு என்ன ஒரு நிர்பந்தத்தை சொன்னார்கள், நிபந்தனை சொன்னார்கள்? மகரை கொடுங்க, திருமணம் முடிங்க. திருமணம் முடிந்து விட்டது. மகர் கொடுக்க ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை சொல்லிக் கொடுங்கள், திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கருகமணி என்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை நாம் தாலியை போன்று கட்டி அப்படி ஒரு பிதஅத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாத்தில் இருக்கிறதா? நாம் ஒன்றை செய்யணும்னா அது உண்மையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்த்து செய்யணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய இளைஞர் பட்டாலும் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்லாம் போடுவாங்க, மை லைஃப் மை ரூல்ஸ், இது ஏன் வாழ்க்கை ஏ ரூல்ஸ் தான். உண்மை அதல்ல. முஃமின்களுக்கு உண்டான வாழ்க்கை இறைவன் சொன்ன அடிப்படையில் தான். அவர் லைஃப் அல்லாஹ் ரூல்ஸ், நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் போடக்கூடிய வகையில் தான் நாம் வாழ வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம் மரணித்து விட்டால் நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிற பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் ஒன்று திரட்டி எனக்காக என்ன அமல்கள் செய்திருக்கிறாய் என்று எல்லாரையும் கேட்பான். அவன் போய் சொல்லுவோம், என்ன மாதிரி செஞ்சிருக்கிறோம், என்ன மாதிரி செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் உண்மையில் இஸ்லாத்தில் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவே படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். குல் ஹல் நுனப்பிஹுக்கும் பில் அக்ஸரீன அமலா, அமல்களிலேயே நஷ்டமடைந்தவர்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் செய்கிற எல்லா நன்மைகளும், எல்லா அமல்களும் நன்மைகளை பெற்று தரும் என்று செய்வார்கள். உண்மையில் அது அமல்களாக இருக்காது, அது நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்காது.
அப்படித்தான் இன்றைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்ப்பது எல்லா வீடுகளிலும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் இதை நமக்கு என்ன சொன்னாங்க? சகுனம் என்பது கிடையாது. எதில் சகுனம் பார்த்தாலும் அது இணை வைப்புன்ட்டாங்க. இணை வைப்பு எவ்வளவு பெரிய பாவம்! வாழ்க்கை முழுக்க தஹஜ்ஜுதே தொழுதிருந்தாலும், வாழ்க்கை முழுக்க நோன்பு வைத்திருந்தாலும், அவ்வளவு உருண்டு பரண்டு அமல்களை செய்தாலும் இணை வைப்பு இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதற்கு ஈடாக சகுனத்தை சொன்னார்களே, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிதஅத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு முடிந்ததா? திருமணத்திற்கு முடிந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு ஃபங்க்ஷன். கண்டிப்பாக மாப்பிள்ளையும் பொண்ணையும் சாரில் உட்கார வச்சு பாலையும் பழத்தையும் ஊட்டலைன்னா எந்த விவசாய நிலத்திலையும் வாழைப்பழம் முளைக்காது. அப்படி ஒரு கான்செப்டை மக்கள் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதர்ச்சையாக செய்கிற பொழுது தவறாகாது. இங்கு ஏன் தவறாகிறது தெரியுமா? இதுவும் மார்க்க அடிப்படையில் அல்லது கலாச்சாரம் என்று செய்கிறார்களே, அங்கு இது தவறாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்ததா ஹதீஸ்களில் பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு திருமணத்திலேயே இவ்வளவு பிதஅத்துகள் இருக்கிறது. சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிந்தும் தெரியாததை போன்று இருக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 2 பேர் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுறாங்க. திடீர்னு நல்லா அருள் வளத்தை கொடுத்து ஒரு பெரிய வீடு கட்டிட்டான்னு வைங்க, அங்கேயே வந்துடும் ஆள். யார்? பாத்தியா ஓதுறதுக்கு. சமீபத்தில் கூட நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோ பரவுது. ஒரு பெரிய வீடு, கிட்டத்தட்ட ஒரு 8 ரூமு, கீழே மேலேயும் சேர்ந்து ஒவ்வொரு ரூம்லையும் இன்று பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கீழே அந்த யார் அந்த வீட்டுக்காரன் இருக்கிறான் பாருங்க, அவனும் சேர்ந்து பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்டால், புதிய வீட்டில் பாங்கு சொல்லணும். பாங்கு எதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான்? தொழுகையை அழைப்பிடுவதற்காக. என்ன வாசகம் இருக்கிறது அதில்? அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள், தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க, வீட்டில் 2 பாங்கு ஓதுறீங்க. பாங்கு ஓதுனா எல்லாரும் தொழுகை வந்துட்டா என்ன செய்வான்? வீடை பூட்டிட்டு போயிட மாட்டான். இப்போ எதற்கு அந்த பாங்கை நாம் பயன்படுத்துகிறோம்? தொழுவதற்குண்டான அழைப்பு தான் அந்த பாங்கு. ஆனால் புதுமனை புகுவிழா என்று ஏற்படுத்தி ஒவ்வொரு ரூமில் என்று பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறோமே, இது நபிகள் நாயகம் காட்டி தந்தார்களா? ஆனால் புது வீடு கட்டினால் விருந்து கொடுக்கலாம். இது இஸ்லாத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ், ஜாஅத் மலாயிகத்து இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிம். நபிகள் நாயகம் தூங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சில மலக்குமார்கள் வராங்க. ஃபகால பஅதுஹும், அந்த மலக்குமார்களை சிலர் சொல்கிறாங்க, இன்னஹு நாயிமுன், ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சிலர் சொல்கிறாங்க. ஃபகால பஅதுஹும், அதில் சில மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஐன நாயிமுன் வல் கல்பி யத்மஅன், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் தான் தூங்குகிறது, உள்ளம் தூங்கவில்லை. அப்போ அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் வருகிறது, இன்னலி சாஹிபுக்கும் ஹாதா மசலா, இதே போன்று அவருக்குரிய ஒரு தோழர் இருக்கிறார், ஃபத்ரிபுல் அஹும் மசலா, ஒரு உதாரணத்தை அவர் கூறுகிறார். என்ன தெரியுமா? அந்த உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு வீடு பெரியதாக கட்டப்படுகிறது, அங்கு விருந்து அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அங்கே செல்லுகிறார்கள். விருந்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து விருந்து சாப்பிடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விருந்து சாப்பிடாமல் வெளியே நிற்கிறார்கள். இதை சில மலக்குமார்கள் சொன்ன உடனேயே வேறு சில மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீடு தான் சொர்க்கம், அந்த விருந்துக்கு வந்தவர்கள் தான் சொர்க்கவாதிகள், வராமல் இருந்தவர்கள் சொர்க்கத்திலிருந்து தடுக்கப்பட்டவர்கள். அதை சொல்லிவிட்டு இறுதியாக அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்பற்றுகிறாரோ அவருக்குத்தான் உண்மையிலேயே சொர்க்கம் கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற பொழுது ஒருவர் புதிதாக ஒரு வீடு கட்டுகிறார், அந்த வீட்டில் குடி போயிட்டார், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், நான் பெரிய வீடு கட்டிட்டேன், எல்லாம் இறைவனுடைய அருள், இறைவன் மிகப்பெரியவன், இந்த மகிழ்ச்சியில் மக்களுக்கு நான் உணவு பரிமாறணும் ஆசைப்படுகிறேன், தாராளமாக செய்யலாம். அது கடமை என்பதல்ல, இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற பொழுது அனுமதி, இதோடு முடித்திடணும். ஆனால் அங்கு ஃபாத்தியா ஓதுவது, சிலர் ஃபஜ்ர் தொழுகை அங்கே தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷா தொழுது முடித்து விட்டு சபையை நோக்கி திரும்பி யார் பள்ளிவாசலில் அழைப்பு கொடுக்கப்பட்டு தொழுகை நடந்தும் வரவில்லையோ
அவர்களுடைய வீடை கட்டைகளை வருத்தி எரித்த நாடி இருக்கிறேன் என்றார்கள். பள்ளிக்கு வராதவர்கள் அப்ப எப்படி ஃபஜ்ர் தொழுகை வீட்டில் அனுமதிப்பாங்க? பள்ளிவாசல் அப்படிங்கிறதே ஆண்கள் தொழுவதற்காக கட்டப்பட்டது. வீட்டிலே சுன்னத்துகளை தொழுது கொள்ளலாம், பர்லுகளை இறை இல்லத்தில் தான் தொழுகணும். இந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்கணும். இப்போ வீடு கட்டுறோம்னா வீடு கட்டுற இடத்துல என்ன செய்யலாம்? விருந்து கொடுக்கலாம். அது டீ விருந்தாக இருந்தாலும் சரி, சாப்பாடு விருந்தாக இருந்தாலும் சரி. ஆனால் எப்படி செய்து விடக்கூடாது? பால் பொங்குனா மகாலட்சுமி வந்துருச்சு, கதவை தட்டிருச்சு, ஆவின் பாலை தான் போடணும், இல்லை ராஜு பாலை தான் போடணும், ராஜா மாதிரி வருவார். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது பிதத்தாக மாறிவிடும். டீக்கு பால் பொங்க தான் செய்யும். என்னவா எப்படி பேசுறீங்க? பொங்காம டீ போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா போட முடியாது. டீயை போட்டு கொடுக்கணுங்கிற நீயத்து தனி. அந்த டீ போடுவதற்கு முன்னால் பால் பொங்கினால் பரக்கத்து நினைக்கிறோம் பாருங்க, அது பிதத். அப்போ நம்ம விளங்குவதில் தான் உண்மை பொய் என்பதை பிரித்து பார்க்க முடியும். வீடை கட்டுகிறோம், சாப்பாடு போடுகிறோம், அது அனுமதி. ஆனால் அதற்கு பாங்கு சொல்லுவதும், உள்ளே நின்று ஃபாத்தியா ஓதுவதும், ஃபஜ்ர் தொழுகை தொழுவதும், பால் பொங்கினால் பரக்கத் என்று நினைப்பதும் பிதா. இது ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தரல. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? லேண்டு வாங்கிட்டாலே அங்கே நின்று ஃபாத்தியா ஓதுவாங்க. பாவம், அந்த சூரத்துல் ஃபாத்தியா என்ன பண்ணுச்சோம்? ஒரு கல்லை நிப்பாட்டி வச்சு கல்லுக்கு மத்தியில் குழியை தோண்டி அதில் பாலை ஊற்றி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த பொருளை பாருங்க, கல்லை நிப்பாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனக்கு உதவியா அல்லான்னு சொல்லி கல்லை நிப்பாட்டி செய்கிறோம். வீட்டுக்கு புது வீடு கட்டிட்டோம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனக்கு உதவியா அல்லாஹ், அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறோம். பார்க்க நல்லா தான் இருக்கிறது என்று நாம் நினைத்தாலும் அந்த சூறாவைக்குண்டான சிறப்பு என்ன, அது எங்கே ஓதணும், எங்கே அனுமதித்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் நாம் விளங்க வேண்டும். நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு மார்க்க விஷயத்தை நாம செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த நபி நாம் சொல்லாததை இந்த நபி செய்தாலும் அவருடைய நாடி நரம்பை துண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி யாரு? எவ்வளவு பெரிய இறை தூதர் அவங்க. உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்க இருக்கிற பெரிய பட்டம் இது, நபித்துவ பட்டம். அப்பேற்பட்ட பட்டத்தை பெற்று வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்து வறுமையினால் கஷ்டப்பட்டு அல்லாஹ்விற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த நபியே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இம்மார்க்கத்தில் உனக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்போ நம்ம எடுத்தா என்ன ஆகும்? அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் பிதஅத்துகள். விளங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் பெற மாட்டீர்களா? அஃபலா ததப்பரும், நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று அறிவை பற்றியும் இறையச்சத்தை பற்றியும் அல்லாஹ் அதிகமாக பேசுவான். அப்போ நம்முடைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து பார்க்கணும். இதுவெல்லாம் சரியாக இருக்கிறேன், இதுவரைக்கும் கேட்ட பயான் எல்லாம் எனக்கு சரியாக இருக்குது என்று நினைப்பவர்கள் கூட தெரியாமல் வார்த்தைகளின் மூலமாகவோ செயல்களின் மூலமாகவோ சிறுக்கு வைக்கிறோம். அதே போன்று எல்லாம் நம்முடைய தூதர் சொல்கிறார்கள், மன் தஅல்லக தமீமா, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் இணை கற்பித்து விட்டார். அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை தாயத்தில் வைக்கிறோமேங்க. நம்மளுடைய பலவீனத்தை பாருங்க. ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சளி, இருமல் அல்லது கொரோனா, அல்லாவை நோக்கி கையேந்த வேண்டாம், ஒரு மனிதனை நோக்கி போகிறார்கள். மனிதனிடத்தில் உள்ள கயிறை வாங்கி கையிலே கட்டி இந்த கயிறனுக்கு உதவும் என்று நம்புகிறார்களே. ஒரு கட்டத்தில் அந்த கயிறை பிரித்து பார்த்தா உள்ள பீடி சுருட்டு இருக்கு. எதை வேண்டாம் என்று நாம் விலகி இருந்தோமோ அதை அந்த தாயத்துக்குள்ளே வச்சு சுருட்டி தராங்க. பாமர மக்கள் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக தடை விதிக்கிறார்கள். யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் இணை கற்பித்து விட்டார். ஏன்? உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது இறைவன் புறத்திலிருந்து வருகிறது. அப்படித்தானே? அதை சரியாக்கணும்னா அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். சில டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கனாலே என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனால் முடியலை, இதற்கு மேலே கடவுளை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. நம்மால் மட்டும் என்ன சொல்லுவார், கடவுளை பிரார்த்தனை செய்யாதீங்க, அவுளியாட்ட பிரார்த்தனை செய்யுங்க, டாக்டராவது கோக்டராவது இந்த தாயத்தை கட்டினீர்கள் என்றால். இப்போ ஆடு போட ஆரம்பிச்சுட்டான் அஜ்மல் பாக்கவி. இவர் என்ன செய்வார் தெரியுமா? குடும்ப பிரச்சனையாக இருந்தால், பில்லி சுனியமாக இருந்தால், உங்களுக்கு மத்தியில் பிரிவு இருந்தால் இவருடைய தாயத்தின் மூலமாக எல்லா குடும்பங்களும் ஒன்று சேரலாம். புதிதாக கிளம்பி இருக்கிறார்கள்.
நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் அகல பாதாளத்தில் நம்மை தள்ளி விடுவார்கள். அதை கட்ட வருகிற பொழுது நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இவ்வளவு சொல்கிறீங்களே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? இந்த கேள்வி கேட்டீர்கள் என்றால் இந்த தாயத்து வெடித்து விடும் என்று ஓடி போயிடுவாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைனா மருத்துவர்கிட்ட தாங்க போவாங்க, நம்மை ஏமாற்றுவான். ஆனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? காய்ச்ச தாயத்தை கட்டுவானா? அவன் கையில் போய் பாருங்க, ஆளை மந்திரிச்சு விடுகிற பொழுது, ஆளுக்கு ஓதுகிற பொழுது கையில் கட்டியிருப்பான். மற்ற நேரங்களில் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் மருத்துவமனைக்கு தான் செல்லுவான். அப்போ அவனுக்கு தெரிகிறது அது பொய் என்று. மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று கபரை எழுப்புவது. இப்போ தர்காக்களினுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற அதே மாத்திரத்தில் அதிகமான கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு செத்த பிணத்திற்கு என்ன சக்தி இருக்கிறது? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், அம்மா சொல்கிறாங்க ஒரு அரை லிட்டர் பால் பாயிட்டு வாங்கிட்டு வாங்க. அரை மணி நேரம் கழிச்சு அவனை எழுப்பி சப்புன்னு அடிச்சு, அரை மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பால் பாயிட்டு வாங்கிட்டு வான், தூங்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு அவன் சொல்லுவான்ல. ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கே காது கேட்காதுன்னா செத்த பிணத்துக்கு எப்படிங்க கேட்கும்? அதை யோசிச்சு பார்த்தோமா நம்ம? சரி, அந்த தர்காவிற்குள்ள அவர்கள் என்ன வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவங்க கொடுக்குற எண்ணெய் நல்லெண்ணெயோ அது எண்ணெயோ, அந்த எண்ணெயில் மந்திரம் இருக்குமா? அதே எண்ணெயை நீங்கள் சட்டியில் ஊற்றினாலும் சிக்கனை பொரிக்கலாம். நம்ம வீட்டில் எண்ணெய் இருந்தாலும் சிக்கனை பொரிக்கலாம். ஆனால் அது ஒரு ஏமாற்று வித்தையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மையை தடவுறாங்க, இலையை எடுக்கிறாங்க, அப்படின்றாரு ஒருத்தவர். கால்வலி உடனே சரியாக போயிடுச்சான். டாக்டர்ஸ்லாம் போயிட்டாங்க வேலையை விட்டு. நாங்கள் இஸ்லாத்துக்கு வர போகிறோம்ப்பா, அந்த அவங்கள மாதிரி இருக்க போகிறோம். எப்பேற்பட்ட ஒரு மருந்து! கொரோனாவுக்கே அவங்க என்ன செய்வாங்க? அதிகமான மருந்துகளை கொடுப்பாங்க போல. இப்போ அந்தளவிற்கு நாம் இதை எப்படி நினைக்கணும்னா, இதையெல்லாம் அறியாமல் செய்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே செய்கிறார்களா? அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டாமா? யோசித்து பாருங்கள். கபருக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய உறவினரிடத்தில் போய் பேசினா நமக்கு பதில் சொல்லுவாங்களா? யாருன்னே தெரியாது, எந்த மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. உதாரணத்திற்கு ஒரு அவுளியாவை அடக்கம் செய்திருக்கிறாங்க, அவருக்கு தமிழ் தான் தெரியும். நீங்கள் சம்கராகே புத்கராகே என்று ஒருத்தன் ஹிந்தியில் பிரார்த்தனை செய்கிறான், இன்னொருத்தன் இங்கிலீஷில் பிரார்த்தனை செய்கிறான், இன்னொருத்தன் உருதுல பிரார்த்தனை செய்கிறான். எல்லா மொழிகளும் அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவனுக்கு தெரியாது. ஆனால் இறந்த பிறகு தெரியும் என்றால் இந்த ஆற்றல் யாருக்குரியது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கேட்டாலும், எந்த மொழியிலிருந்து கேட்டாலும், எத்துணை நபர்கள் கேட்டாலும் அதை கேட்டு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அதை அப்படியே தூக்கி ஒரு மௌத்துக்கு வைக்கிறாங்களா? இப்போ இது இணை வைப்பா இல்லையா? இதைத்தான் நாம் சிறுக்கென்று சொல்லுகிறோம். இதற்காக சிறுக்கென்று சொல்லுகிறோம் என்று நாம் யோசிப்பதை விட ஏன் சிறுக்கென்று சொல்லுகிறோம் என்று யோசிக்கணும். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சில சக்திகள் இருக்கும். நம்ம ஒரு 2 பேர் பேசணும்னு இவங்க பக்கத்தில் இருந்து யாரா ஒரு ஆள் பேசுங்க அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்தாலும் அதை செவியுறுபவன் அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்விற்குண்டான தனி ஆற்றல். அதை ஆட்ட தூக்கி வைக்கிறாங்க, இறந்த அந்த கபருக்குள்ள இருக்கிற ஒரு அவுளியாட்டை தூக்கி வைக்கிறாங்க. அவர் இறக்கின்ற பொழுது என்ன நிலையில் இருந்தார் என்று நமக்கு தெரியாது. உயிரோடு இருக்கின்ற பொழுது 3 நபர் பேசினாரே பதிலளிப்பாரா என்று தெரியாது. அப்ப இது ஒரு ஏமாற்று வேலை என்பது கண்ணுக்கு எதிராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தர்கா வழிபாடக்கூடாது என்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அழகாக, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. என்ன செய்தார்கள்? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் யாரை சபிக்கிறாங்க? உண்மையிலேயே கபருக்கு சக்தி இருக்கு என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் அதற்கு தகுதி பெற்றவர்கள் நபிமார்கள். அதுவே கூடாது. அப்படி வைத்தாலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால் யாருன்னே தெரியல. பீடி மஸ்தான ஒளியா பீடி குடித்தவர்களுக்கெல்லாம் கபரு வைத்திருக்கிறார்களே. நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். துணை காரணங்களும் நம்மை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறதே, இதெல்லாம் நமக்கு தவறு என்று தெரிகிற பொழுதே எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக நின்று களம் காண்டார்களோ அதே போன்று நாமும் களம் காண்ட வேண்டும். தந்தை இணை வைப்பில் இருந்தார், ஊரே எதிர்த்தது, குடும்பத்தினால் சோதனை,
அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு அழகான வசனம், அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். வகத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இது காலுலி கௌமிஹிம், அவருடைய கூட்டத்திற்கு அவர் சொன்னார், இன்னா புராஉ மின்கும், நான் உங்களை விட்டு விலகியவன். வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அந்த ஒன்றை விட்டும் நான் விலகியவன். சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி சொல்லுகிறார்கள், கஃபர்னா பிக்கும் பதா பைனனா வ பைனக்கும் அதாவத்து வல் பக்தா ஹத்தா துமினூன பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று நீங்கள் அந்த நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுகிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பகைமையும் ஒரு விதமான குரோதமும் ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் நபி சொன்னார்களே, அதிலே தான் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபி ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற பொழுதே இளமை பருவம், நாம் பயப்படுகிறோம், நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நாம் செய்தால், நாம் சொன்னால் நம்மை எதிர்ப்பார்களே, நம்மை பேசுவார்களே, நம்மை ஒதுக்கி வைப்பார்களே. ஒதுக்கி வைக்கட்டும், யாருக்காக ஒதுக்கப்படுகிறோம்? இப்படி என்றால் ஒரு நிமிடமாக உலகம் அழிந்துவிடும். தற்காலிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வயநாடு பிரச்சனை. ஒரு நபர் ஃபோன் பேசுகிறார், அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மழை ரொம்ப பெய்யுதுமா, அங்கே ஏதோ நிலச்சரிவு ஏற்பட போகுதுன்னு தகவல் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துடுங்க. வேலைக்காக போயிருக்கார். அந்த ஃபோனை வச்சு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஃபோனை வைக்கிறாரு. மறுநாள் அத்துணை குடும்பங்களில் ஒருவராகி இவர் மரணம் அடைந்து கிடந்தார். அப்போ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ நாம் வாழுகிறது 40, 60, 80 ஒரு சில வருடங்கள் தான். யோசித்து பாருங்கள், இங்கு ஓரளவு ஒரு வயதானவர்கள் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், வாழ்க்கை எப்படி ஸ்பீடாக ஓடிருச்சு. இப்போ தான் பிறந்தோம், நம்ம வாயில் அம்மா சோறு விட்டுனாங்க, ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், அல்லது கல்யாணம் பண்ணாங்க, நமக்கு ஒரு பிள்ளை இருந்து அதுக்கு நம்ம ஊட்டிக்கிட்டு இருக்கோமே. இப்படி திரும்பி பார்த்தா 40, 50 வருஷம் சருன்னு ஓடிடும். இதுதான் வாழ்க்கையா? என்னத்தான் வாழணும் அப்படின்னு நம்ம போவோம்ல, அதுதான் வாழ்க்கை. நாம் வாழக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ்விற்காக நாம் தியாகம் செய்ய மாட்டோமா? அல்லாஹ் அதை நேசிக்கிறாங்க. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உதறிவிட்டு அல்லாஹ்விற்காக தொழுகிறோமா? அல்லாஹ்விற்காக திக்ர் செய்கிறோமா? அல்லாஹ்வை நோக்கி தௌபா செய்கிறோமா? அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிறோமா? அல்லாஹ்வுக்கு எதிராக உள்ள கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறோமா? அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் அது நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை? உலக விஷயத்திற்காக நம்முடைய பிள்ளையை ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோம். இந்த ஸ்கூலில் சேர்த்தா என் பிள்ளை நல்லா வருவானா, நல்லா படிச்சிருவானா, நல்லா செலக்ட் ஆயிடுவானா, பெரிய லெவலில் வந்துடுவானா? ஏன்? நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளை பற்றக்கூடாது, பிள்ளைகளாவது நன்காக வர வேண்டும். இந்த கருணையை மறுமைக்கு யோசித்தோமா? நாமெல்லாம் பாவம் செஞ்சுட்டோம், அந்த பாவத்தில் என் பிள்ளை வீழ்ந்துடக்கூடாது. உலகத்தில் உள்ள படிப்புகள் அவனுக்கு உலகத்தோடு முடிந்துவிடும். மன்னரைக்குள்ளே சென்ற உடனே மர்ரப்புக்கு என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். மன்னரை முடிந்து மறுமை சென்ற உடனே தொழுதையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே உன் நல்லறங்கள் எங்கே என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். இதற்கெல்லாம் என் பிள்ளை பதில் சொல்லணும். என்ன மாதிரி இதுவரைக்கும் நான் சிற்கிலே இருந்து என்னுடைய பாவங்களை செய்தேனே, அதே போன்று என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நான் பிதுகாத்துகளை செய்தேனே, அதே போன்று என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் வளருகின்ற பொழுது ஒரு மார்க்க பற்றோடு மார்க்கமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். யோசித்திருக்கிறோமா? இவ்வாறு நாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் பிள்ளைக்குண்டான வெற்றி பாடத்தை நாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை கொடுத்து இறக்குகிற பொழுது ஒரு வசனத்தை சொல்லுகிறான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை நீங்கள் பின்பற்றினால் ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என் புறத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், உலகத்தில் அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும், எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவு பேர் அவர்களை ஒதுக்கி வைத்தாலும், எவ்வளவு மன கஷ்டங்களை அவர்கள் மேற்கொண்டாலும், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்,
எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டார்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்விற்காக வாழுகிறேன், அல்லாஹ்விற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விற்காகவே மரணிப்பேன், அல்லாஹ்விற்காகவே மார்க்கத்தை சொல்வேன், அல்லாஹ்விற்காகவே என் வாழ்க்கை இருக்கும் என்கிற ஒரு உறுதி கொள்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஷிர்க்குக்கு எதிராக நாம் களம் காணுவோம், பிதஅத்துக்கு எதிராக நாம் களம் காணுவோம். இவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுதே பல எதிர்ப்புகளை சந்திப்போம். அந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டியது, என் கணவர் என்னுடன் இல்லையே, என் பிள்ளைகள் என்னுடன் இல்லையே, என் உறவினர்கள் என்னுடன் இல்லை என்பதல்ல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஃபைதா சஅலக இபாதி அன்னி, என் அடியான் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத்த தாஇன் இதா தஆன், பிரார்த்திக்கின்றவனுக்கு நான் பதில் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல எவனும் உனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன், நான் உனக்கு பதிலளிக்கிறேன். என் பாதையிலே அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், கோழைத்தனம் இல்லாமல் உறுதியோடு நீ செல், உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை உள்ளத்தில் ஏந்தியவராக வகையை மட்டும் பின்பற்றி நபி வழிபடி நாம் நடந்து பிதஅத்தான காரியங்களிலிருந்து விலகினால்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அப்பேற்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அடைய செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக நாளை நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் ஒன்றிணைப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.